டிக்கெட்ஸ். ஒரு டிக்கெட் கொடுங்க. ஆமா, அப்ப இவனுக்கு 3 வயசு தாண்டினாலே டிக்கெட் எடுக்கணும். தியேட்டர்ல தான் அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ்ல ஹாஃப் டிக்கெட் எடுக்கலாம்ல, அவனுக்கு அது போதும். ஹலோ, இந்தாங்க டிக்கெட் 1000 ரூபாயா? காலாங்காத்தால சேஞ்ச் வாங்குறதுக்கு நான் எங்க போவேன்? நான் மட்டும் எங்க போவேன்? இல்லைன்னா யார்கிட்டயாவது வாங்கி கொடுங்கம்மா. உங்ககிட்ட 10 ரூபா கூட இல்லையா? இருந்தா தர மாட்டேனா? இல்ல. காலாங்காத்தால சே, பஸ்ல வரும்போது சில்லறை எடுத்துட்டு வரணும். எல்லாரும் 1000 500 எடுத்துட்டு வந்தா நான் எங்க போவேன்? அத சில்லறை இல்லன்னு 10 சொல்றேன். ரூபா கூட சில்லறை இல்லாம பஸ்ல வந்துருவீங்களா? வந்துட்டோம், இப்ப என்ன பண்றது? இந்த பஸ்ல யார்கிட்டயாவது போய் கேட்டு ஏறணும். வாங்கி கொடுக்க வேண்டியதானே? யாராவது அக்காவுக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பா. யோ அப்புறம் நீ டிக்கெட் கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்க வேண்டியதானே? ஒரு பைய பூரா சில்லறை வச்சுட்டு சில்லறை இல்லங்கறான். இந்தாப்பா. 10 ரூபா அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நான் கொடுத்துக்கிறேன். மூணாவது வீட்டு கோபாலோட கக்கு கிளீன் தானையா? அத நான் பண்ணிடுறேன். நாளைக்கு நான் திருவண்ணாமலை போறேன். நம்ம கட்சி நாளைக்கு அங்க கண்டிப்பா தோத்துருவோம்னு எனக்கு தெரியுயா. உறுதியா கிடைக்க வேண்டிய சீட்டை எல்லாரும் சேர்த்து கெடுத்துட்டீங்க. அந்த சீட்டு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் நிச்சயமா ஜெயிச்சிருப்பேன். அதான் கெடுத்துட்டீங்களே. தந்தா தானே, நான் தான் ஏ ஆயிட்டேனே. நீங்க ஒரு ஏ தானே இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். செம பஞ்ச். போங்கடா. வெள்ளையும் ஜலமா வண்டியில ஏத்திட்டு வாய் வச்சு சும்மா இருந்தா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. ஆமா ஆமா. நல்ல காலம், கூட்டம் இல்ல, சரியான சூடு. 2 ஸ்டாப் தள்ளி போயாச்சுன்னா காலேஜ் பசங்கள்லாம் ஏறும். அப்ப சூடு இன்னும் அதிகமாகும் பாரு. ஆனா காலேஜ் லீவான்னு தெரியலையே. ஏய் நில்றா. ஏய் எவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஷாலினி அம்மாவோட ஆபரேஷன் விஷயம். எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் மட்டும் இன்னும் எதுவுமே கொடுக்கல. 20ஆம் தேதி ஸ்கூல்ல இருந்து ஃபண்ட கொடுக்க போறாங்க. 20 நாளானைக்கு எவ்வளோ? அப்ப நீங்க அதையும் மறந்துட்டீங்களா? எல்லாரும் 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஷாலினி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். குறைஞ்சது ஒரு 500ஆவது கொடுக்கணும்ல. நாளைக்காவது கொடுங்கப்பா. ராகவண்ணா, என்னடா ரொம்ப சந்தோஷமா வந்திருக்க? ஏதாவது நல்ல செய்தியோட வந்திருக்கியா? அங்க பாருங்க. டேய், இதை எங்க இருந்துடா கொண்டு வந்த? நேத்து ராத்திரி டீ கடை முன்னாடி இருந்துச்சு. கணக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு 750 ரூபா இருந்தா கூட. டேய், இது நம்ம சைக்கிள் தான்டா. நேத்து ராத்திரி சுரேஷ் கொண்டு போனான். அங்க திருடு போயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னான். பணம் தரேன்னு சொன்னான். அது இந்த சைக்கிளா இருக்காது. எல்லா சைக்கிளும் ஒண்ணு போல தானே இருக்கும். நீங்க பணத்தை கொடுங்க. சொல்றேன்ல, போட. அவனை பத்தி உனக்கு தெரியாது. நல்ல விதமா நடந்துக்கிட்டா உதவி செய்வான். ஏடா கூடமா நடந்துக்கிட்டா ஆப் வச்சிருவான். இந்த சைக்கிளை நான் வாங்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதே அதோட நம்ம 2 பேர் கதையும் அவ்வளவுதான். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்பி போட. மெடிக்கல் ஷாப்லயே வந்து மெடிசனை விற்க வரான். பரவாயில்ல. எப்படியோ சைக்கிள் வந்து சேர்ந்துச்சு. 20ஆம் தேதி ஸ்கூல்ல இருந்து ஃபண்ட் கை மாறுது. குறைஞ்சது ஒரு 500ஆவது கொடுக்கணும்ல.
ஏப்பா காலேஜ் ரோடு யார் கேட்டுது? வாங்க 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 இறங்குங்க. என்னடா உங்க பர்ஸ் டிக்கெட் யாராவது வாங்கணுமா? பர்ஸா? ஆ? ஓ ஆ, என்னடா சொல்றா? பர்ஸ் விழற மாதிரி இருந்துச்சு, அதான் அவன் சொன்னான். முருகன் கோயில் வந்துருச்சு. ஆண்டவா. 2 டிக்கெட் கொடுங்க. இந்தா புடி. குடிக்கிறதுக்கா? சில்லர் இல்ல தம்பி. தம்பி எல்லாரும் இதத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்க. தம்பி சில்லற இல்லையா? எல்லாரும் இதத்தான் வாங்கிட்டு போறாங்க. 1 ரூபா மிட்டாய் தம்பி. இவங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? செவிட்டு பைய. இந்தா. இவனுங்கெல்லாம் எங்க இருந்து வர்றானுங்கன்னு தெரியல. பேசுறதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு, ஓரடிச்சு வலையில போட்டிருப்பான் கஞ்ச பைய. ஏய் என்னையா ஓகே தானே? இல்ல அது சரியா வரல. சரியா வரலையா? என்னாச்சு? நீ யாருக்கிட்ட வேலையை கொடுத்த? என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன். ஒட்டிட்டு இருக்கும்போது கிழிஞ்சிருச்சா. என்னைய பெணாத்துக்கிட்டு இருக்க? கிழிஞ்சிடுச்சுன்னு அனாவசியமா சொல்ற. உன்னால முடியல, எதுக்கு அந்த வேலையை ஏத்துக்கிட்ட? அது எவ்வளவு முக்கியம் உன்கிட்ட சொன்னல. இங்க பாரு, பேங்க் கிட்ட அந்த போஸ்ட் வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பரவாயில்ல, வேற வழி இருக்கான்னு பார்க்கணும். என்ன பண்ணலாம் சார்? உடனே பேங்க்குக்கு கிளம்பி வா. ஓகே சார். இன்னைக்கு லாக்கர் செக்கிங் நடக்க கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஆகணும். ஆனா இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சார். என்னையா பிஸி? நீ ஒழுங்கா போஸ்டர் ஒட்டியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? நீ வரணும், வந்துதான் ஆகணும். சார் சரிங்க சார். முக்கியமான நேரத்துல காரும் கவிழ்த்துருச்சு. எப்ப தேவைப்படுதோ அப்ப எதுவும் கை கொடுக்காது. ஆட்டோ ஆட்டோ, நீங்களா எங்கடா போறீங்க? யோ, நான் கரெக்ட் டைமுக்கு அங்க வந்துருவேயா. ஒன்னும் பிரச்சனை ஆகாது. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. யோ, நான் நேத்து நடத்தின ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆனதுக்காக ஒன்னும் ஆகாதியா. நான் இந்த மாதிரி நிறைய பாத்திருக்கேன். யோ, நீ போனை வச்சுட்டு ஒழுங்கா பேங்க் கிட்ட வந்து சேரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போனை வையா. யோ, நான் சொன்னல நாங்க வந்துடுறேன்னு. உனக்கு சொன்னா புரியாதயா? எத்தனை தடவை சொல்றது உன்கிட்ட? இதுக்கு மேல எனக்கு நீ போன் பண்ண நாங்க வரவே மாட்டேன். புரியுதா? போனை வையா. ஆஹா, இன்னொரு ஜட்ஜி இங்க இருந்திருந்தா போட்டியே நடத்திருக்கலாம். அநேகமா அந்த போட்டிக்கு நாம தான் மார்க் போட வேண்டி வரும்.
அடமானம் வச்ச நகைய திருப்பி எடுக்கிறதுங்கிறது என்ன பொறுத்த மட்டும் முதல் தடவை இல்ல. அது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வச்சு ஆகணும்னா அதுவும் நடக்கிற விஷயம் இல்ல. உனக்கு பயமா இருந்தா நாளைக்கு நீ வர வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு தானே உங்ககிட்ட கேட்பாங்க. நாளைக்கு இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வரான். எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ற தைரியம் அவனுக்கு இல்லையா? அப்ப இது ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு சாதாரண விசிட். அது வந்த வழியே திரும்பி போறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன். யோ, நாளைக்கு டாபிக் என்ன தெரியுமா உனக்கு? அந்த டெபுட்டி மேனேஜருக்கும் அக்கௌண்டன்ட்டுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பத்தி தான். என்ன பயந்துட்டியா? அந்த கீதாவோட ஹஸ்பண்ட் ரொம்ப கோவக்காரன், நல்லா தண்ணி அடிப்பான். அவன் நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு பேங்க்குக்கு வந்துருவான். மற்ற விஷயத்த அவன் பார்த்துப்பான். நாளைக்கு லாக்கர் செக்கிங் நடக்காம இருந்தா போதும்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த வேலையை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ போனவை, நான் போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஆளை தேடணும். டேய், நீ அர்ஜென்ட்டா ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நீ செய்ய வேண்டாம், யாரையாவது அரேஞ்ச் பண்ண போதும். ஓரமா உட்காந்து விளையாடுறான், வழியில உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். வந்துட்டியா? என்ன சார் விஷயம்? ஒரு சீப்பான விளையாட்டு தான், ஆனா வேற வழி இல்ல. என்னோட ரோலிங் பத்தி உனக்கு தெரியும்ல. ரியல் எஸ்டேட்டுக்கு கேஷ் வேணும். தேவை வரும்போது பேங்க்ல அடமானம் வச்சிருக்கிற நகையை நான் எடுத்து ரொட்டேஷன் பண்ணுவேன். சாவி ஹோல்டருக்கும் எனக்கும் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் அது. டெபுட்டி மேனேஜருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என் மேல பயம் இருக்கிறதால வெளியே சொல்ல மாட்டான். நாளைக்கு ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு விசிட் வராங்க. அது அந்த ஆளோட சைலண்ட் பிளேவா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். நாளைக்கு விசிட் நடந்ததுன்னா அந்த ஆர்குமெண்ட் டாபிக் மாறணும், அவ்வளவுதான். போஸ்டர் ஓட்டுறதுனால அது நடந்துருமா சார்? அதை உறுதியா சொல்ல முடியாது. ஆனா பேங்க்லயும் வீட்டுக்கு பக்கத்துலயும் இதை பார்த்தானா கீதாவோட புருஷன் சும்மா இருக்க மாட்டான். ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். எத்தனை இருக்கு? அதுனா ஒரு 100 இருக்கும். வழக்கமா 3 ரூபாய் 4 ரூபாய் தருவாங்க. நான் 10 ரூபா தரேன். ஆள் கிடைச்சதா? வெளியே இருக்கேன் சார், கூப்பிட்டுமா? அதெல்லாம் நீ டீல் பண்ணிக்கோ. இந்த 200 ரூபா அட்வான்ஸ், மீதிய வேலையை முடிச்சிட்டு வாங்கிக்க. மிச்சம் 800 ரூபாய்க்காக நான் வரணுமா சார்? பணம் வேணானா வராத. வேலையை முடிக்காம பணம் கொடுப்பாங்களா? பேசின பணத்தை என்னைக்காவது கொடுக்காம இருந்திருக்கா உனக்கு? போய் வேலையை முடிச்சிட்டு வாடா. டேய், ஒட்டி முடிச்சிட்டு ஃபோன் பண்ண. பார்த்து போயேன்டா, சாவறதுக்கே வரானுங்க. ஆளும் மண்டையும் பாரு. நீங்களா எங்க இருந்துடா வரீங்க? அசால்ட்டா போறான் பாரு. போலாம். ரைட் ரைட். ஜாக்கிரதையா போக மாட்டேங்க. டிக்கெட்ஸ் எங்கப்பா போற? டேய் தம்பி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். டவுனுக்கு போறேன். டவுனுக்கு போறியா? எந்த டவுனுக்கு? அண்ணா சாலை, பீச் ரோட். டேய், ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து வர மாட்டியா? அப்பா, இப்படி போஸ்டர் ஒட்டிக்கிட்டு காலம் பூரா வாழ முடியுமாப்பா? வேற ஏதாவது வேலை செய்யலாம்ல? என்னடா ஸ்கூல்ல எங்க அப்பா இந்த வேலை தான் செய்யறாருன்னு சொல்றதுக்கு உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்க? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் சொல்ல வந்தது அது இல்ல. வேற என்ன? இந்த இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த போஸ்டர்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்கும்? டேய், இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? அதுல பெரும்பாலானவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான். அப்படியா? வெறும் 34% பேர் தான் கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ. இந்த வறுமை இப்படியே இருந்தா மட்டும்தான் அரசியல்வாதிகளும் அப்படியே இருக்க முடியும். அதனால இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் அப்படியே இருக்கிறதுனால போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு எதிர்காலம் இருக்கும்.
அப்புறம் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த இன்டர்நெட்காரன் கூட சினிமா போஸ்டரா இருந்தா 2 நிமிஷம் நின்னு பாப்பா. உண்மைதான். இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு இதுல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல. உன் காலம் வரும்போது இந்த வேலை நீ செய்ய வேண்டாம். படிச்சு நீ நல்ல வேலையில போய் சேரணும். பார்க்கலாம்ப்பா. சரி, இந்த பசை இருக்கிற பாத்திரத்தை எடு. அப்பா இங்க இருந்து வேலைய ஆரம்பிக்கிறேன். டேய், அங்க பாத்தியா? ம். இது வரைக்கும் இந்த ஆளை நான் பார்த்ததே இல்லையே. ஓ, நம்ம இடத்துல நமக்கு தெரியாத ஒரு ஆளா? அந்த ஆள் உங்ககிட்ட என்னடா கேட்டான்? பசை வச்சிருந்த பாத்திரம் கீழே விழுந்துருச்சான். கொஞ்சம் பசை கிடைக்குமான்னு கேட்டாரு. அப்ப கண்டிப்பா நமக்கு தெரியாத ஆளுதான். அப்ப பசை குடுக்கலாமாப்பா? நீ போய் போஸ்டர் விட்டுடா. அவன் வேலையை அவன் பாத்துக்குவான். ம், பசியை கொடுத்துட்டு நாம என்ன பண்றது? இவனை இப்படியே விட்டனா அப்புறம் நாம வளவிக்க முடியாது. கொஞ்சம் கொடுத்துட்டு வரட்டுமாப்பா? வேண்டான்னு நான் சொல்றேன்ல. நான் சொல்றதை நீ கேளு. ஊருக்காரங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறான். ஏன்டா உனக்கு ஒரு வேலையா இல்லையாடா? இது எல்லாத்தையும் திருப்பி ஓட்டு. ஓ, போயிட்டானா? அந்த பசி எடுத்துட்டு வா. அந்த பக்கமா போய் ஓட்டலாம். இந்த காலத்துல நம்ம யாருக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுடா. டெபுட்டி மேனேஜருக்கும் அக்கவுண்ட்ஸ் கீதாவுக்கும் இருக்கும் கள்ள தொடர்பு முடிவுக்கு வர வேண்டும். இதெல்லாம் ஒரு போஸ்டர். ஊரும் பேரு இல்லாத போஸ்டர் ஒட்டுறதுக்கு ஒரு ஆள் வேற. இன்னும் ஒட்டுறதுக்கு நிறைய இருக்கா? அடுத்த வாழ்க்கை கெடுக்கிறதுக்குன்னே கிளம்பி வந்துருவானுங்க பைத்தியக்காரனுங்க. ஏன்பா நீங்க இப்படி பண்ணீங்க? இது நம்ம இடம்டா. வழக்கமா நாம தான் இந்த இடத்துல ஒட்டுறது. அது மட்டும் இல்லாம அது ஒரு கேவலமான போஸ்டர். நீங்க எவ்வளவு அசிங்கமான படத்தோட போஸ்டர்லாம் ஒட்டிருக்கீங்க. அது என்னோட வேலைடா. அவருக்கும் அது ஒரு வேலைதான். யார்கிட்டயாவது அவரும் பணம் வாங்கியிருப்பாருல்ல. இத ஒற்றை காசை வச்சு நாளைக்கு அவர் ஏதாவது முக்கியமான வேலை செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா அப்போ நீங்களும் ஒட்ட வேண்டாம். டேய், என்னடா பண்ற நீ? அப்பா, இத ஒட்டிதான்டா நாம பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல நீ நம்மளை பத்தி யோசி, அப்புறம் ஊர்க்காரங்களை பத்தி யோசிக்கலாம். 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடுறியா? அந்த காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசி. ஏறுங்க 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 ஏறுங்க. டேய், இறங்கி நில்றா. போமா போமா. கலர்ஃபுல்லா இருக்கு. என்ன கூட்டத்தையே காணுமே. எப்பா வண்டி இன்னும் ஆளு ஏறணும். நல்லா தள்ளி உட்காருங்க. ஏரியா ஏரியா. ஒரு 3 போலாம். ரைட் ரைட் ரைட். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த பொண்ணுங்க எப்படிதான் நடக்கிறாங்களோ? என்ன கன்றாவி இது? ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஒவ்வொரு மாற்றம் ஏற்படும். 60ல இருந்த 70 வயசு ஆளுங்களுக்கு இருந்த மனசா இப்ப உங்களுக்கு இருக்கு. அப்புறம் இந்த டீனேஜர்ஸ பத்தி நாம என்ன சொல்ல முடியும்? மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம வாழ்ந்தா அதுவே போதும். இவங்க உமன்ஸ் காலேஜ் டீச்சரு. கிளாஸ் ரூம்ல கேமரா வைக்கணும்னு சொன்னப்ப இவங்க அதை வைக்க கூடாதுன்னு எதிர்த்தவங்க. அப்துல் கலாமோட தங்கச்சின்னு நினைப்பு. ரொம்ப வீரம் தான். அதுக்கு பேரு வீரம் இல்ல, விவேகம். அது சரி. இன்னைக்கு என்னென்ன கிளாஸ் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஃபர்ஸ்ட் மேத்ஸ், அப்புறம் பிசிக்ஸ். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ரொம்ப போரிங்கா இருக்க போகுது. மா டிக்கெட் வாங்கம்மா. படிக்கிற மாதிரி காலேஜ் தானே? யாருப்பா இறங்கணும்? நான் இறங்கணும்பா. சீக்கிரம் வா, இல்ல அடுத்த ஸ்டாப்ல தான் இறங்குவேன். அண்ணா, இங்க கொஞ்சம் எடுத்துக்கண்ணா. கொஞ்சம் தள்ளுங்க, நான் இறங்கிறேன். உங்க தொண்டு இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை. அது எப்பவும் தொடரும். வா, சீக்கிரம் வாப்பா. இரியா, நீ பாட்டுக்கு வண்டி எடுத்து என்ன மண்ண கவ வச்சு இறங்கு, இறங்கு. யோ தள்ளியா, வழியில நிக்காத. சீக்கிரம் ஏறுப்பா. ஏறு ஏறு. ஏறுங்க. எல்லா ஏரியாச்சா? போலாம். ரைட். கொஞ்சம் தள்ளுங்க. சீக்கிரம் இறங்கு இறங்கு இறங்கு. இறங்குப்பா, சீக்கிரம் இறங்கு. ஏறுங்க. ஏறுப்பா ஏறுப்பா. அந்த பக்கம் போய் உட்காரு போ. சீக்கிரம் ஏறுங்கப்பா. நேரம் கம்மியா இருக்கு. வேற யாராவது ஏறணுமா? ஏறுங்க சீக்கிரம். அவ்வளோ நேரம். ஓ, பாத்து பாத்து. வாங்க, இங்க உட்காருங்க. போலாம். ரைட்.
டிக்கெட் வாங்கிக்கோங்க. டிக்கெட்ஸ். என்னையா இது? எப்ப பார்த்தாலும் பிரேக் அடிச்சு என்னாச்சு? ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன். என்னன்னு பாப்போம். சொல்லிட்டு break பண்ணுங்கய்யா. யாருது அந்த போனு? ஐயோ என் போனுங்க. பாத்தியா? Android போனு இங்க வந்துருச்சியா? போலாம் ரைட். அந்த பாலத்துக்கிட்ட யாரையும் வெட்டி கொன்னுட்டாங்களாம். சரியான டிராஃபிக் ஜாம். டிரைவர் அப்படியே சைடுல போக முடியுமா பாரு. நியாயமா வெட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ரத்த வெள்ளத்துல கிடக்குறான்பா. யாரு தைரியமா இருங்க. ராத்திரிக்குள்ள பணம் வேணும்னு நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. வழக்கமாக இந்த அண்ணாங்கிட்ட தான் அர்ஜென்ட்டுக்கு வந்து பணம் வாங்குவேன். அதான் இங்கே வந்தேன். ஆனால் ஒன்றும் கிடைக்கல. செக்கு மட்டும் வச்சுக்கிட்டு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நாம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். வாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபோனை கட் பண்ணு. ஏதாவது பிரச்சனையா? யாரோ என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அலர்ட் பண்ணுறான். இவனுங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டா நான் வாழ்வேன். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார். 2 இளநீ வேடுப்பா. என்னால் இப்போ கூட நம்ப முடியல. நீ எப்போ இந்த அடிதடியெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச? இன்னியோட 4 நாள் ஆச்சு. நான் உங்கள் கூட வண்டியில் சுற்ற ஆரம்பிச்சு 5 லட்சம் ரூபா ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லி வழியில் நின்று நீங்கள் என்கிட்ட கேட்டதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கெட்ட பழக்கமே இல்லாத நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய கடன்காரனா நீங்கன்னு ஊருக்குள்ளே ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதில் எது உண்மை எது பொய்ன்னு நான் விசாரிச்சதில்லை. இல்லடா, நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. அதெல்லாம் எனக்கு புரியுது. யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்களே கடன்காரனாகி பணத்தை தேடி ஊரெல்லாம் சுற்றுறீங்க. அப்போ என்னை பற்றி சொல்லணுமா என்ன? டேய் சதீஷ், நான் இந்த மாதிரி ஆனதுக்கு யாரையும் குத்தம் சொல்ல போகிறதில்ல. எல்லாம் காலத்தோட விளையாட்டு தான். 28 வயசு வரைக்கும் ஜாதக தோஷம் இருக்குதான். அது முடிஞ்சிருச்சுன்னா நல்ல நேரம்னு சொல்கிறாங்க. அப்போ நீயும் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டல? நிறுத்தியா? என்ன உன்னை பார்க்கவே முடியல? இல்லை, நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கேன். ஆமா, ஏக்கர் கணக்குல நீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. எப்பவுமே நடக்கிற வியாபாரத்தை பண்றா. கால் கிரவுண்ட் அரை கிரவுண்ட்ல உடனே வித்துருண்டா. அன்னைக்கு நீ காட்டினிய ஒரு இடம், அதோட தாய் பத்திரத்தை கொடுறா. அதை வாங்கறதுக்கு ஆள் இருக்கு. நான் உங்களுக்கு எத்தனை இடம் காட்டினேன், இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலையே. இடத்த காட்டிட்டு நீ பாட்டு ஒரு பக்கம் போயிருவ. வியாபாரம் நடக்கணும்னா அது பின்னாடியே சுத்தணும், கஷ்டப்படணும். போ. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன், நீ போட. இந்த ஆளே மோசமான ஆளு சார். அப்படி நீங்கள் காட்டின இடத்த அவன் அந்த ஆள் அப்படியே வித்துருப்பான். கமிஷன் பிரிக்கும் போதே உங்களை மறந்துருப்பான். இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். வந்துடுறேன், இருங்க சார். மே 19. என்னாச்சு? 3 லட்சம் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் செக்கெல்லாம் பத்தாதான். ஏதாவது ஆதாரம் வேணுன்றாங்க. அதுவும் பொறுமையாக கொடுத்தா போதுன்றாங்க. கொடுக்கலாம், அதை தவிர வேற வழி இல்லையே. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு நேரடியாக வர சொன்னாங்க. நாம் அங்கே போயிடலாம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாளே பணத்தை வாங்கிடலாம். இப்போதான்டா நிம்மதியாக இருக்கேன். இன்னும் 2 லட்சம் தானே பாக்கி, அதையும் ரெடி பண்ணிடலாம் சார். ஏன் அங்கே இருந்த போர்டை உத்து பார்த்துட்டு இருந்தீங்க? நாளைக்கு என்னோட பர்த்டே. ஆமாம்ல,
லவ் பண்ணும்போதும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி என் பர்த்டேன்னா அவள் ஒரு கிஃப்ட் பண்ணுவா. நான் அவளுக்காக ஏதாவது செலவு பண்ணுவேன். அப்போ நாளைக்கு செலவு இருக்குன்னு சொல்லுங்க. அவள் அதெல்லாம் மறந்துருப்பா. இல்லைனாலும் பெட்ரோல் போடுறதுக்கே கையில் பணம் இல்லை, இதில் அவளுக்கு எங்கே செலவு செய்யறது? அதனால நான் அவளுக்கு ஞாபகப்படுத்துறதா இல்லை. இப்போதைக்கு வேணா ஒரு 500 ரூபா நான் தரேன். சேச்சே, அதெல்லாம் எதுக்குடா, வேண்டாம். எப்போவுமே சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணும்போது மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். சாப்பிடுங்க சார். ம், எனக்கு வேண்டாம். ப்ரெஸ்ஸில் இருக்கிற மணி என்ன, நான் இன்னொரு தடவை பார்த்துட்டு வரேன். இன்னும் 2 ரூபா வேணும்ல. ம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸை தான் நானும் ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்து நடத்துறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. பல பேர் என்னை நம்பி பணம் கொடுத்தாங்க. நான் அதை வட்டிக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் 1 ரூபா கூட நான் கமிஷன் வாங்கினதில்ல. நாடகம் நடத்துறதுக்காக பணம் வேணும்னு ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டு வந்தான். நான் ஒருத்தரோட பணத்தை அவனுக்கு எடுத்து கொடுத்தேன். எப்படியாவது திருப்பி கொடுத்துடலான்னு தான் நினச்சேன். அது நடக்கவே இல்லை. அந்த நாடகம் ஒரு ஸ்டேஜில் கூட அரங்கேறல. வட்டியை நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அங்கே தான் என்னோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சுது. எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் தோல்வியில் முடிஞ்சுது. வட்டிக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு வட்டிக்கு வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப வேகமாக நடந்தது. எவ்வளோ கடனை திருப்பி கொடுக்கணும்னு கணக்கெடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அனு என் வாழ்க்கையில் வந்தா. அவளுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் பணத்தை எடுத்து செலவு பண்ணேன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட பர்மனெண்ட் ஆகாத ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் தான் அவன் யாருக்கும் தெரியாது. எனக்கு பணம் தர வேண்டியவங்க முன்னாடி கூட இப்போ நான் ஒரு திருடன் ஆயிட்டேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் காலத்தால நடக்கல. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் செஞ்ச தப்பு தான். ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு சரின்னு ஆறுதல் சொல்றதுக்கு எனக்குன்னு யாரும் இல்லாம போயிட்டாங்க. ஜாதகத்துல எனக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கையெல்லாம் இருந்தது கிடையாது. ஆனா கெட்ட நேரம் ஆரம்பிச்ச உடனே ஜோசியம் பார்க்கப்படும்னு ஒரு போர்டை பார்த்தாலே நான் உள்ள போயிடுவேன். நாடி ஜோசியம் பார்க்கறதுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இப்போதான் புரியுது. என் தலையெழுத்தை நான் என் பாக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றுறேன். 34 வயசு முடிஞ்சாதான் என் கெட்ட நேரம் முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பிளானு? ப்ரெஸ்ஸை கண்டினியூ பண்ண போறீங்களா? இல்லை இல்லை, ப்ரெஸ் என்னோடது இல்லையே. இப்போ ரியல் எஸ்டேட் விஷயமா தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். வியாபாரம் எதுவுமே நடக்கலை. கோயம்புத்தூரில் ஒரு சின்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன். அவர் அண்ணன் தான், தூரத்து சொந்தம். மாலை மலர் பத்திரிக்கையில் தான் வேலை. எனக்கு கொஞ்சம் எழுத படிக்க தெரியும்ல. நம்பிக்கையும் இன்னும் கைவிடல. எல்லாத்தையும் சரி பண்ணணும். எல்லாத்தையும் சரி பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சார். சரி, அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. நாளைக்கு பார்க்கலாம். சரி, வரேன். உண்மையை சொல்றேன்னா கடன்காரங்களை விட இந்த சதீஷோட நீங்க வண்டியில போறது தான் பயமா இருக்கு. ஸ்கூல்ல இப்பவே பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்காக சதீஷ் கூட உன் புருஷன் சுத்துறாருன்னு. அவன் கூட மோசமான ஆளுங்களா இருக்காங்களாம். திடீர்னு முன்விரோத காரணமா யாராவது சண்டை போட வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நான் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி தவிச்சிட்டு இருக்கும்போது என்னோட எந்த ஃப்ரெண்ட்ஸும் வரல. 4 நாளாக அவன் என் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கான். அதனால நான் யாருக்கிட்டையாவது அடி வாங்க வேண்டிய வந்தாலும் பரவாயில்ல, நானும் அடி வாங்க வேண்டியவன் தான். சும்மா கண்டபடி பேசிட்டு இருக்காதீங்க. போன விஷயம் என்னாச்சு? வெள்ளிக்கிழமை பணத்தை கொடுக்க முடியுமா? நாளைக்கு ஒருத்தங்க வர சொல்லியிருக்காங்க. ஆனால் பத்திரத்தை கொடுக்கணுங்கிறாங்க. அதுக்கு அண்ணன் ஒத்துக்கணும்ல. அண்ணனுக்கு ஓகே தான், என்ன வேணா பண்ணிக்கன்னு அண்ணன் சொல்லிட்டாரு. அண்ணன்கிட்டயும் அம்மாக்கிட்டையும் கடன்காரங்க பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா நினச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் இன்னைக்கு அங்கே போனப்போ ரவி என்ன வந்திருந்தாரு. உன்னோட கிட்னி என்கிட்ட கொடுத்துரு, நான் அதை விற்று பணத்தை எடுத்துக்கிறேன்னாரு. அம்மா அதை கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். அந்த ஆள் போனதுக்கப்புறம்
நான் அம்மா ரூமுக்கு போனேன். அம்மா உள்ள அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் பார்க்காத மாதிரி அப்படியே வந்துட்டேன். ஏதாவது சாப்பிட்டீங்களா? ம். மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். கொஞ்ச நேரம் அங்கே பேசிகிட்டு இருந்தேன். கிளம்பும் போது 100 ரூபா கொடுத்தாரு. வேண்டான்னு சொன்னேன், ஆனால் அவர் கேட்கல. மருந்துக்கு பணம் ஏதாவது இருந்தால் என்கிட்ட கொடுறான்னு கேட்டவர் அவரை. பாவம். என்னோட அம்மா ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப திட்டினாங்க. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தா ரிசல்ட் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்னொருத்தர் எதுக்குன்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டானோ என்னவோ. நான் டீ போட்டு கொண்டு வரேன், இருங்க. சொல்லு சதீஷ். செய்கிறேன்டா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதுவே பெரிய விஷயம்டா. நான் இப்போவே வரேன். ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன்டா. இல்லை வண்டி எடுக்கல, வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்கு. சரி சரி. இப்போ எங்க கிளம்புறீங்க? டீ போட்டுட்டேன்ல. சதீஷ் ஃபோன் பண்ணா, ஒரு ஆளை பார்க்கணுமா, மீதி பணத்தை ரெடி பண்ணோம்ல, நான் வர லேட் ஆகும். இந்த நேரத்துல போய் ஆகணுமா? ஆமாம். என்ன வேட்டியோட போறீங்க? பக்கத்தில் தான் போகிறேன், இதை வந்துடுறாரு. நீங்க இங்கேயே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். நான் சொல்லணும்னு இருந்தேன், நீ போயிட்டு வா. என்னடா என்ன பம்பிக்கிட்டு இருக்க? சாரை பார்க்க வந்தேன், உள்ள பேசிட்டு இருக்காங்க. போய் வேலையை பாடுறா. டேய், வேலையை முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணோம். நான் ஃபோன் பண்றேன் சார். சார், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒட்டியிருக்கீங்களா? ஊரில் ட்ராமா நடக்கும்போது ஒட்டியிருக்கேன், ஆனால் பணத்துக்காக செஞ்சதில்லை. 1000 ரூபாய் கிடைக்கும், 200 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, மிச்சத்தை நான் வாங்கி கொடுத்துட்றேன். சரி, எப்படி போவீங்க? அண்ணா பசை இல்லைன்னு அப்பா சொல்றாரு. கொஞ்சோண்டு போதும்பா. எங்களுக்கே பத்தாதான் அண்ணா. பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு, அங்க போய் கேட்டு பாருங்க. ஏன்டா உனக்கு ஒரு வேலை இல்லையா? அங்கடா வாயை பார்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எடுத்து போய் ஓட்டுறா. அண்ணா, கொஞ்சம் மைதாவும் சுடு தண்ணி வேணும், பசை செய்யணும். அதெல்லாம் பாய் கிட்ட சொல்லு, பாத்துக்கோ. சரி. யோ, உன் சைக்கிள் எவனோ ஓடின்னு போறாயா? சீக்கிரம் ஓடி போய் புடி போ. ஏய், நிறுத்துடா. ஏய், நிறுத்துடா. யோ, ஏய், விடாதயா. போ, தொடர்ந்து புடி. திருடிட்டு போயிட்டாங்க. அட களவாணி பசங்களா. டேய்,
போஸ்டர் எல்லாம் யார் இப்படி கிழிச்சது? ச்சே. டேய் சதீஷ், ஒரு பிரச்சனைடா. இந்த போஸ்டர் எல்லாம் யாரோ கிழிச்சிட்டாங்கடா. இல்லடா, பச தட்டி கீழே விழுந்துருச்சு. நான் அதை வாங்குறதுக்காக டீ கடைக்கு போனேன். அந்த கேப்ல எவனோ சைக்கிளை வர திருடிட்டான். ஏய், நீ இன்னும் தூங்கலையா? இந்த நேரத்துல யார பார்க்க போனீங்க நீங்க? ஆ, துபாயில இருந்து வந்த ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன். ஒன்றும் செட் ஆகல. என் கதை அந்த ஆளுக்கும் தெரிஞ்சதுதான் மிச்சம். ஆமா, நீ என்ன எழுதிட்டு இருக்க? வெக்கேஷன் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சுல, நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. ஊர்வசி டீச்சர் நான் தான் வரவேற்புரை படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன மீட்டிங், அதுக்கு ஒரு வரவேற்புரை, இவ்வளவு எழுதணுமா அதுக்கு? எதுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே. அப்போ வாழ்க்கையில தான் முன்னெச்சரிக்கையா இல்லாம போயிட்டேன்ற. ம், பேசாம வாங்க. கதவு சாத்துரு. ஏய், நீ இந்த மேனேஜர் கிட்ட பேசுனியா? காலையில் மறந்துட்டேன். நேற்று ராத்திரி அந்த ஃபோன் பண்ணான். நான் ஃபோனை எடுக்கவே இல்லை. இப்போ ஃபோன் பண்ணி பேசலாம். கூப்பிடு. ஹலோ சார். என்னையா, ஓகே தானே? இல்லை சார், நடக்கலை. நடக்கலையா? என்னாச்சு? யாருக்கிட்ட அந்த வேலையை கொடுத்த? என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன். எல்லாத்தையும் ஒட்டினாரு. ஆனால் போஸ்டர் யாரோ கிழிச்சிட்டாங்க. என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? கிழிச்சு போட்டாங்களா? உன்னால முடியலன்னா எதுக்கு அந்த வேலை ஒத்துக்கிட்டேன்? ஹலோ. பயங்கர டென்ஷன் பார்ட்டி. நேரில் பார்க்கும்போது செம்ம டோஸ் போவோம். உட்காருங்க, நாம கிளம்பலாம். அனு, பாய். மறுபடியும் அந்த ஆள் தான் ஃபோன் பண்ணுறான். எடுத்து பேசு. நம்ம மேல தப்பு இருக்குல்ல? சொல்லுங்க சார். பேங்க்கு கிட்ட அந்த போஸ்டர் இருக்க வேண்டியது முக்கியம். அதை விட்டு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்க. என்ன பண்ணலாம் சார்? நீ உடனே பேங்க் கிட்ட வா. இன்னைக்கு லோக்கல் செக்கிங் நடக்கக்கூடாது. சார், நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்னையா பிஸி? நீ ஒழுங்கு அந்த போஸ்டர் விட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வருமா? நீ வரணும், வந்து தான் ஆகணும். சரி சார். நான் தான் சொன்னேன்ல ஃபோனை எடுக்க வேணான்னு. உடனே பேங்க் வரைக்கும் வான்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்றது? நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன். ஆஃபீஸ் டைம் தானே, எப்போ வேணாலும் போகலாம். நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் 11 மணிக்கு நான் சொன்ன இடத்துக்கு வந்துடுங்க. ஏய், நானும் உன் கூட வரேன்டா. பேங்க் வேலையை முடிச்சுட்டு நாம ஒண்ணா கிளம்புவோம். இல்லை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பேங்க் ஆண்டா என்ன வேலையை கூப்பிட்றான்னு தெரியாது. நீங்கள் வர தேவையில்லை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரி. என்னாச்சு, நீங்க போலியா? அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கான். கொஞ்ச நேரம் பொறுத்து ஜங்ஷன்ல பார்க்கலான்னு சொன்னான். அப்ப நீங்க என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணலாம்ல? இனி கொஞ்சம் சீக்கிரமா போகணும். சரி வா. அப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? ஓ, மே 19. நாயனாரோட பிறந்த நாள் இல்ல? இல்ல, இன்னைக்கு என் அருமை புருஷனோட பிறந்த நாள். சீக்கிரம் வந்துருங்க. என்னங்க, என்ன? உங்க பர்ஸ்ல நான் ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கேன். கண்ட ஜோசியக்காரங்கிட்ட எல்லாம் கொடுத்துறாதீங்க. பெட்ரோலுக்கு சாப்பாட்டுக்கும் வச்சுக்கோங்க. சரி. இந்த பக்கமா வாங்க.
ரொம்ப மோசமான சமயத்துல தான் நீங்க என்ன வந்து பாத்திருக்கீங்க. ஏன் என்னாச்சு? சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. நீங்க கொண்டு வந்த ஜாதகம் உங்களோடதா? ஆ, இல்ல என்னோட ஒரு ஃப்ரெண்டோடதுங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். ஆ. ஸ்ரீநாத், திரிகோணம், 30 வயசு. இந்த ஜாதகக்காரனுக்கு இப்ப நடக்கிற தசை ரொம்ப ரொம்ப மோசமானதா எனக்கு தெரியுது. அப்படின்னா மரணம் உறுதியா நடக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் எங்க போனாலும் இந்த ஜாதகக்காரன் 10 மணி நேரம் கூட தாண்ட மாட்டான். உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கங்க. அது ஒண்ணுதான் இப்ப பரிகாரம். ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யோ டிரைவர், வண்டி நிறுத்து, வண்டி என்னோட நிறுத்து. பர்ஸை காணுங்க. வண்டியை நிறுத்தியா? என்ன சார், என்ன பிரச்சனை? பர்ஸ் எவ்வளவு திருடிட்டாங்க. உங்க பேக்ல கீழே எங்கயாவது இருக்கான்னு பாருங்க சார். இருக்கும். இங்க எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டேங்க, எங்கேயும் இல்லங்க. பர்ஸ்ல எவ்வளவு இருந்தது சார்? அதுல 13,000 ரூபாய் இருந்துச்சுங்க. ஹாஸ்பிடல் செலவுக்காக வச்சிருந்தேன். கொஞ்சம் பொறுமையாரியா. யாராவது அதை திருடி இருந்தீங்கன்னா யாருக்கு தெரியாத வண்டியில வச்சிருங்க. நேரத்தை கடத்துனீங்கன்னா வண்டி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும். எதுக்கு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன்? அப்போ நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. கேக்குறாரு கேள்வி. எதுக்கு போலீஸ்? இதெல்லாம் நம்மளே சரி பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல நீங்க வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க. ஆமா, அதான் கரெக்ட். வண்டி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுங்க. சாரி டிரைவர், வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடு. கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நான் இறங்கிக்கிறேன். ஐ ஹேவ் நோ டைம், ஐ வாண்ட் டு கோ ப்ளீஸ். ஏங்க, எல்லாரும் செக் பண்ணதுக்கு அப்புறம் போனா போதுங்க. ஹலோ மிஸ்டர், நான் ஒரு பேங்க் மேனேஜர். நான் எடுக்கல, எனக்கு அதுக்கு அவசியமும் இல்ல. என்ன பார்த்தா திருட மாதிரியே தெரியுது உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆளை பார்த்து யார் என்னன்னு சொல்ல முடியுமா? வண்டி ஸ்டேஷன் கொடுங்க. நில்லுங்க சார், அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? எங்க சார் போறீங்க? நான் தான் சொன்னல, நான் எடுக்கலன்னு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மத்தவங்க எல்லாம் வேலை இல்லாம உட்கார்ந்திருக்காங்க. நீ பாட்டுல இறங்கி போயிட்டே இருக்க. வழி விடு. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல, நான் எடுக்கலன்னு. ஒத்துக்கோங்க, வண்டி பஞ்சரா இருக்குது. இப்போதைக்கு எங்கேயும் போக முடியாது. நான் தான் சொல்றேன்ல, நான் பணத்தை எடுக்கல. யோ, அதெல்லாம் விடாம செக் பண்ணுங்க. அவனை மட்டும் இல்ல, எல்லாரும் செக் பண்ணு. மேல கை வச்சுங்க. ஏய், ம், பாத்தியா? ஆ. இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. எதுக்கு? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ தான் வேலையை காட்டியிருக்கேன்னு. மரியாதையா பணத்தை கொடுத்துரு. இல்ல, நான் அதை எடுக்கல. அப்போ போலீஸ்காரங்க கிட்ட போய் அடி வாங்கு. நான் பணத்தை எடுக்கல. ம். நீ எதுக்கு பாழுவுற? அழாத.
நீ பர்ஸ் எடுத்தியா? இல்ல, அப்புறம் எது கழுவுற? எங்க அப்பாவை பார்க்கணும். நேத்து அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை ஆயிடுச்சு. அப்பா என்ன அடிச்சிட்டாரு. ராத்திரியும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடல. நான் வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்பாக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்பா ரொம்ப பாவம். எனக்கு இப்பவே வீட்டுக்கு போகணும். அப்பாவை பார்க்கணும். அப்பாவோட நம்பர் தெரியுமா? தெரியும். நான் எடுக்கலாம்னு சொல்றேன். செக் பண்ணுறேன். 808. உன் அப்பாவோட பேர் என்ன? ராஜன். ஹலோ, ராஜன் சாருங்களா? ஆமா, மேல கை வச்சுங்க. நாங்க இங்க பீச் ரோட்ல இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? இதோ வரேன் சார். பஸ் வழியில தான் நிக்குது. ஒருவேளை பஸ் கிளம்புனா கூட நாங்க 2 பேரும் இறங்கி நிக்கிறோம். சரிங்க, சரிங்க. சரி. அப்பா உன்னை எதுக்காக அடிச்சாரு? அது இங்க பாருங்க, என் பர்ஸ் கிடைச்சிருச்சுங்க. எங்க இருந்தது? என் பேக்ல தான் இருந்துச்சு. ஏப்பா, அந்தால அடிக்காதீங்கப்பா, பணம் கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல உன்னதாயா விழுக்கணும். தேவையில்லாம அந்த பேங்க் மேனேஜரை போட்டு அடிச்சிட்டாங்க. ஒழுங்கா பார்க்க மாட்டியா? யோ யோ இப்ப தெரியுதா? நீ வாய்க்கு வந்தபடி பேசுனதுனால தான் வாங்கினேன். உன் வாய்க்கெல்லாம் நல்லா வெளுத்தாதாயா சரி ஏய், பண்ணுவோம். ஏய். யாரு மேல கை வைக்க? போடா. இங்க பாருங்க, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எல்லாரும் இறங்குங்க, வண்டி போகாது. சீக்கிரம் இருங்க. இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. அக்கா, இறங்குங்க. சீக்கிரம் சீக்கிரம் இறங்குங்க. வாங்க சார், வாங்க சார். கொஞ்ச நேரம் ஆமா, இறங்குங்க. எல்லாரும் இறங்குங்க, இறங்க, இறங்க. டயர் மாத்தணும் போலாம். இறங்க, இறங்க, இறங்க. சீக்கிரம். வாங்க, வாங்க, வாங்க. வண்டியில யாரும் இறங்குங்க. அப்ப லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றது? தெரியாத வண்டி வரையும் புடிச்சிட்டு போலாம் வாங்க. இன்னும் யார் வண்டியில? சீக்கிரம் இறங்குங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இறங்க, இறங்க. யோ, என்னையா? என்னாச்சு? என்ன சொல்ற? புரியல. போனா போச்சா? ஒருத்தரோட பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு தான் வண்டியே இப்ப வழியில நிக்குது. நீ ஒண்ணு பண்ணு, உள்ள போய் அடியில பாரு. அங்கதான் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கோம். போய் பாரு போ. எனக்கு யார் முகத்துல முழிச்சனா? இறங்குங்கப்பா, இறங்குங்க. ஹலோ. சொல்லிட்டு இருக்கேன், காது கேட்கல? இறங்குன்னு சொல்றேன்ல. இறங்க. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. அப்பா வந்துட்டாரு. டேய் கண்ணா, அப்பா
ரொம்ப நன்றி சார். பாப்பா ஏன்பா செல்லம் இத மாதிரி பண்ண? மன்னிச்சிருங்கப்பா, நீங்க அடிச்சதுனால ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்பா, அந்த அண்ணனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா? சரி, ஏன் சொல்லாம கொள்ளாம போன? முதல்ல வண்டியில ஏறி உட்காரு. சாரிப்பா. போயிட்டு வரேன் சார். பாய்ண்ணா. ஏன் தம்பி ஏதாவது வண்டியை பிடிச்சிட்டு போக வேண்டியதானே? நமக்கு அர்ஜென்ட்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. என்ன தம்பி, ஹெல்ப் பண்ணிட்டோமா? இல்ல நாங்க பாத்துக்கிறோம். அனு, என்னங்க, நீங்க எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நிறைய மிஸ்டு கால் இருந்தது. நான் ஃபோன் பண்ணும்போது நீங்க ஏன் எடுக்கல? நீங்க எங்க தான் இருக்கீங்க? ஒரு அவசரம் தானே ஃபோன் பண்ண. நீ என்ன விஷயம்னு சொல்ல. உன்னோட மீட்டிங் என்னாச்சு? நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணவே இல்ல. மனசே சரியில்லை. தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே வேற ஒரு விஷயம் சொல்றதுக்கு. என்ன? நம்ம சதீஷ் யாரோ பாலத்துக்கிட்ட வெட்டி கொன்னுட்டாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் போலீஸ்காரங்களும் வீட்டு பக்கம் வந்து போயிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. அந்த பாலத்துக்கிட்ட யாரையோ வெட்டி கொண்டுட்டாங்க. போய் சேர்ந்துட்டான். என்னங்க ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? அப்புறம் அந்த புரோக்கர் சுதாகரன் வந்து என்கிட்ட 35,000 கொடுத்துட்டு போனாரு. நீங்க காட்டின ஏதோ ஒரு இடம் வித்து போச்சான். அதோட கமிஷன்னு சொன்னாரு. என்னங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, நேர்ல சொல்றேன். இந்த ஜாதகக்காரனுக்கு நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஜாதகக்காரன் இன்னும் 10 மணி நேரம் கிடக்கிறதே ரொம்ப கஷ்டம்.